அவருடைய கிருபை இன்றும் உள்ளது. ஆமென். ஜீசஸ் கிரைஸ்ட். கடந்த 2 வாரமாக நாம் ராஜாக்களை குறித்து என்ன பண்ணுறோம், பார்த்து கொண்டு வரோம். ஸோ இன்னைக்கு போன வாரத்தில் எடுத்ததற்கான கேள்விகளை நான் கேட்ட பிறகு செய்திக்கு கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. போன செய்தியோட தலைப்பு என்ன? யெரொபெயாமும் புதிய ஏற்பாட்டு சபையும். ஹல்லேலூயா. சரி, இதில் 4 குரூப்பை பற்றி பேசினேன் நான். சாலமோன் எதெல்லாம் விட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு 3 குரூப். அந்த குரூப் சொன்னாங்க. ஒரு காரியம், விட்டு வந்த எகிப்து, ஆண்டவர் வெறுக்கிற அம்மோன் மோவாப், துரத்தி விட சொன்ன ஏத்தியர்கள் எபூசியர்கள் தான். சரியா? ஓகே. ஸோ யெரொபெயாம் எந்த ஊருக்கு ஓடி போனா? சரி, இப்போ நான் ஈனோக்குக்கு பேசுகிறேன். அடுத்து யெரொபெயாம் எதை கட்டினான்? அவன் கேபிட்டல் சிட்டி, அவன் தலைநகரத்தை கட்டும் பொழுது சீகேமை கட்டினா, அதற்கு பிறகு ஒரு காரியத்தை கட்டுறான். பெனுவேல். வெரி குட். 2 கன்றுக்குட்டிகளை எங்க வைக்கிறான்? பெத்தேல்ல 1, தான்ல 1. அப்பா இங்க 1 சொல்லிக்கிறான். சரி, அவன் எந்த நாள்ல பண்டிகையை உருவாக்கலாம்? ஆகஸ்ட் 15, சுதந்திர தினமா? 8ஆம் மாதம் 15ஆம் நாள். ஹல்லேலூயா. இந்த நாள்ல ரெஹொபெயாம் யாரு? ரெஹொபெயாமை குறித்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேர் வித்தியாசத்தை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷில் ஜெரோபெயாம், ரெஹொபெயாம். தமிழில் யெரொபெயாம், ரெஹொபெயாம். சரியா? சாலமோனுடைய பையன் தான் இந்த ரெஹொபெயாம். சரியா? இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்குறேன் இந்த செய்திக்கு. அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, தங்கத்தை வெண்கலமாய் மாற்றினவன். யாருமே இந்த ரெஹொபெயாம் நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இவன் யார் அப்படின்னா, தங்கத்தை வெண்கலமாய் மாற்றினவன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ரெஹொபெயாம் சாலமோனுடைய குமாரன், தாவீதுடைய பேரன். சாலமோனுடைய மரணத்திற்கு பிறகு முழு 12 கோத்திரத்தையும் அரசாளும்படியாய் ராஜரீகமாய் பிறந்தவன் இந்த ரெஹொபெயாம். இந்த ரெஹொபெயாம் பிறக்கும் பொழுதே ராஜகுமாரனாய் பிறந்து ஒரு நல்ல ஒரு செல்வ சம்பத்தில் வாழ்ந்து நான் ராஜாவாக போகிறவன் என்று அறிந்து, இப்படி வந்த அவன் கட்டாததை, அவன் எந்த ஒரு முயற்சியும் செய்யாத ஒரு ராஜ்யத்தை அவன் என்ன பண்ணான்? சுதந்திரித்து கொண்டான். ஹல்லேலூயா. ஒரு தந்தையின் காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அவன். ஸோ இதுக்கு நமக்குமே கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னா, ரிலேஷன், ஒரு இது இருக்குது, ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம யாருன்னா அவருடைய பிள்ளை. நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? நம்ம ராஜாவாகிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? இல்லை. ஏன் நம்மளை ராஜாவாக்குறார் ஆண்டவர்? ஏன்னா நாம் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டதுனால, அவருடைய புத்திர சுவீகாரத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுனால, அவருடைய பிள்ளைங்கிறதுனால தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்?
ராஜாவா மாத்திருக்கிறார். ரெகொபெயாமும் அதே போலதான் தன்னுடைய தந்தையின் காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 ராஜாக்கள் எடுத்துக்கோங்க. பன்னெண்டு 1 வாசிங்க. ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். சரி, நல்ல கவனிங்க. யூதாவுக்கு தலைநகரம் எதுன்னு சொன்னேன்? ஜெருசலேம். தாவீது எந்த இடத்துல அரசாண்டாரு? அவருடைய அரண்மனை எங்க இருந்தது? தாவீது அரசாங்கும் பொழுது எருசலேம். சாலமோனுடைய அரண்மனை எங்க இருந்துச்சு? எருசலேம்ல தான் அவர் ஆலயத்தையும் கட்டினாரு, எருசலேம்ல தான் அவர் அரண்மனையையும் கட்டினாரு. ஆனா இவனை ராஜாவாக்கும்படியா எங்க கொண்டு வந்தாங்க? சீகேம் கொண்டு வந்தாங்க. இதற்கு பிறகுதான் சீகேம் வந்து இஸ்ரவேலுக்கு தலைநகர் ஆகுது. ஆனா இங்க கூட்டு வந்தது யார் அப்படின்னா, இவரை ராஜாவாக்கும்படி அழைத்து வந்தது யாருன்னா இஸ்ரவேல் மக்கள். அதாவது தாவீதுடைய சந்ததி இல்லை, யூத மக்கள் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய இடமான சீகேமுக்கு அழைத்து வந்து அவரை ராஜாவாக்கும்படி அழைத்து வந்தாங்க. அழைத்து வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, அப்போதான் இவன் என்ன பண்ணுறான், அவனும் சீகேமுக்கு வந்தான். இஸ்ரவேலர்களும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ஏன்னா இவன் இருக்கிற இடம் எங்க? எருசலேம். இவன் தாவீதுடைய பேரன், சாலமோனுடைய மகன். இவன் இருந்த இடம் எருசலேம். அங்கிருந்து சீகேமுக்கு போறான். சீகேம்ல ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, இவன் வந்த பிறகு நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா, யெரொபெயாம் அவனும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ரெகொபெயாம் கிட்ட. என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, உங்க அப்பா உங்களுடைய காலத்தில் இருக்கும் பொழுது எங்க மேல பல காரியங்கள் என்ன பண்ணாரு, சுமத்தினாரு. அப்படி சுமத்தும் பொழுது அது மிகப்பெரிய தண்டனையா எங்களுக்கு என்னாச்சு இருந்தது. ஆனா நீங்க அதை கொஞ்சம் சின்னதா எங்களுக்கு ஒரு என்ன பண்ணுங்க, மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரியத்தை கேட்டோன்னா ஒரு நல்ல ஒரு பதில் அவன் சொன்னான். நீங்க போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க, 3 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் சரியான ஒரு செயலை நோக்கி போறான். என்னன்னா, சாலமோனுடைய காலத்தில் வாழ்ந்த முதியவர்கள்கிட்ட போய் கேட்குறான், அப்படி என்ன பண்ணலாம் இதற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றாங்க, நீங்க அவங்க சொல்றதை கேளுங்க. சாலமோன் உங்க அப்பா வந்து கொஞ்சம் கடினமாக தான் நடந்தார், நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு லெகுவாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவனோடு கூட வளர்ந்த வாலிபர்கள் கிட்ட போய் கேட்குறான், அடுத்து இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். சொல்கிறாங்க, உங்கள் அப்பா அவங்கள சவுக்குகளால் தண்டிச்சிருந்தா நீ அவங்கள எதனால் தண்டிக்கணும்? தேள்களால் தண்டிக்கணும். உங்கள் அப்பா ஒருவேளை சவுக்கை வச்சு அடித்தா நீ அவங்கள தேலை வச்சு என்ன பண்ணணும்? கொட்டை விடணும். சும்மா ஃப்ரீயெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அட்வைஸ் வந்து 2 அட்வைஸ் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன், நம்மளை ராஜாவாய் தேர்ந்தெடுக்கும் பொழுது நமக்கு எப்பவுமே தேர்ந்தெடுக்கப்படுகிற விருப்பங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. இதை எடுக்கிறியா, இதை எடுக்க, நல்லது இருக்கா, தீமையை எடுக்கிறியா, சந்தோஷத்தை எடுக்கிறியா, துக்கத்தை எடுக்கிறியா, சிரிப்பு எடுக்கிறியா, அழுகை எடுக்கிறியா, இரவு எடுக்கிறியா, பகல் எடுக்கிறியா, இருட்டு எடுக்கிறியா, வெளிச்சத்தை எடுக்கிறியா, எல்லாமே ஆண்டவர் ஆப்ஷன் கொடுக்குறாரு. இவனுக்கு 2 ஆப்ஷன். அதில் எந்த காரியத்தை எடுக்கிறான்னா, சின்ன பசங்க சொன்ன ஒரு காரியத்தை பேசி என்ன பண்றான், அதை எடுத்துறான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு இயேசு மன்னிக்கிறாரு. இயேசு ஒரு ஓமையில சொல்றாரு, 100,000 ரூபாய் 10,000 ரூபாய் கடன் வாங்கினவன அவன் மன்னிப்பு கேட்கிறான், அவன் மன்னிச்சுட்டான். ஆனா அவனுக்கு கீழே ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கினவன இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், மன்னிக்க மாட்டேன். ஆண்டவர் இவனுக்கு ராஜாவாகி இருக்கிறாரு,
ஆனால் அந்த ராஜாங்கிற பொறுப்பு, அந்த 10,000 ரூபாய் கடன் ஏற்கனவே இவன் வாங்கினவன், இவனுக்கு கீழே இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், மன்னிக்க மாட்டேங்கிறான். நம்முடைய பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் போகுது. அல்லேலூயா. நாம் ராங் ரூட்டில் போகிறப்போ, ஒருவேளை ரோட்டில் ராங் ரூட்டில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு ஒரு அவசரம், என்ன பண்ணுறது, நம்ம போகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், யோசித்து போயிடுறோம். இதே நம்ம சரியான ரூட்டில் வரப்போ இன்னொருத்தர் ராங் ரூட்டில் வந்தான்னு வச்சுக்கோங்க, அவனை நம்ம என்ன பண்ணுவோம், திட்டுவோம். நம்ம ராங் ரூட்டில் போகிறப்போ அது ஒரு சூழ்நிலையின் காரணமாக, ஒரு அவசரத்தின் காரணமாக, அப்போ அந்த சூழ்நிலையோ அந்த அவசரமோ அவனுக்கு இருக்காது, அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. அப்போது இந்த ராஜா கேட்குறாங்க, ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. தன் தந்தையை விட கடினமானவன் இந்த ராஜா. சாலமோன் எப்போ அப்படி நடத்தினார்னு எனக்கு தெரியல, ஆனால் வசனம் சொல்லுது சாலமோன் இப்படி நடத்தினார்னு சொல்லிட்டு. ஆனால் சாலமோனை விட கடினமானவன் அவங்க அப்பா மூலியமாக தான் ராஜாவானான். நாம் ஏசப்பா மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ராஜாவாக இருக்கோம். நாம் இந்த ரெகோபெயாம் மாதிரி நடந்து கொள்ள கூடாது. இந்த ராஜாக்களை குறித்து படிக்கும் பொழுது பல நேரங்களில் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, இப்படி நடந்து கொள்ளக்கூடாதுங்கிற பாடத்தை தான் நம்ம கற்றுப்போம். இப்படி நடந்துக்கணும்னு ரொம்ப சில காரியங்கள் தான் இருக்குமே ஒழிய, இப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற காரியத்தை தான் நீங்கள் என்ன பண்ணணும், கற்றுக்கணும் நிறையா. அப்போது அப்பா மூலயமா ராஜாவானவன் பாருங்க, என்னைக்கு ஒரு அப்பாவை சார்ந்து இருக்கிறவனால நிற்கவே முடியாதுங்க. அதாவது ஏசப்பா சொல்கிறேன் நான், உலக பிரகாரமாக அப்பாவுடைய பேர், அப்பாவுடைய புகழ், அப்பாவோட பணம், அப்பா பணக்காரர், அப்பா ராஜா, அப்பா பாஸ்டர், அப்பா அரசியல்வாதி, இப்படி வருகிறவர்களால் என்ன பண்ண முடியாது, அவங்களால முழுசாக இது பண்ணவே முடியாது. பாருங்க, ஏலியுடைய பிள்ளைகள் எப்படி போனாங்க, சாமுவேலுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க, தாவீதுடைய பிள்ளைகள், தாவீது அப்படி இருந்தார், ஒரு பிள்ளை உருப்படியாக வளரல. தாவீதுக்கு ஒரு பிள்ளை உருப்படியாக வளரல, சாலமோன் உட்பட. மோசேயுடைய பிள்ளைகள் எங்கே போனாங்க, அவ்வளோ பெரிய மோசே, அவருடைய பிள்ளைகள் அடுத்த லீடர் ஆனாங்களா, தலைவர் ஆனாங்களா, யாருமே ஆக முடியலை. உலக பிரகாரமாய் ஒருவரை நம்பி நீங்கள் ஆளணும் அப்படின்ட்டா கிடையாதுங்க. தாவீதோட அப்பா என்ன ராஜாவா? ஆனால் தாவீது ஆண்டவரோடு கூட வைத்த அந்த ஒரு அன்பு, தாவீது ஆண்டவரோடு கூட வைத்த உறவு தான் உங்களை என்ன ஆகும், ஆண்டவரோடு வைக்கிற உறவு தான் உங்களை பெரியாளாய் மாற்றும். அல்லேலூயா. இவனுடைய ராஜ்யபாரத்தில் தான் மெயினான 2 காரியங்கள் நடக்குது. இந்த ரெகோபெயாமுடைய ராஜ்யபாரத்தில் தான் மெயினான, இப்போ இந்த கேட்குறாங்க இல்லையா, அடுத்த 3 நாள் கழித்து வராங்க. 3 நாள் கழித்து கேட்டோன்னே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை சவுக்குனால தண்டிக்க மாட்டேன், தேல்னால என்ன பண்ணுவேன், தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன வசனம் சொல்கிறாங்கன்னா, வாசிங்க. நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை என் தேவர்களினாலே தண்டிப்பேன். பாருங்க, அடுத்த 16ஆம் வசனத்துல, ராஜா தங்களுக்கு செவி கொடாத இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடு எங்களுக்கு பங்கு ஏது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்பொழுது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கோ. இதுவரைக்கும் இஸ்ரவேலையும் தாவீதையும் பிரிக்க முடியல. ஆனால் இந்த வசனத்தில் இஸ்ரவேலையும் தாவீதையும் தனித்தனியா பிரிச்சிட்டாங்க. இஸ்ரவேலே நீ உன் வீட்டுக்கு போ, தாவீதே நீ உன் வீட்டுக்கு போ. இங்கதான் ராஜ்யம் பிரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தான் இஸ்ரவேல் 10 கோத்திரம் ஒரு பக்கமா போட்டும், தாவீதேனா யூத கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் என்ன பண்ண தனியா போ என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு
போய்விட்டார்கள். வசனம் 17 சொல்லுது, யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகொபெயாம் ராஜாவா இருந்தான். யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்தவர்களுக்கு மாத்திரம் இஸ்ரவேல் நினைவு என்ன பண்ணா ராஜாவா இருந்தான். பாருங்க, ஒரு தவறான முடிவு ஒரு தேசத்தையே பாதித்தது. ஒரு சின்ன முடிவு, நல்ல விஷயத்தை எடுக்கிறது இருக்கலாம். திருக்குறள்ல சொன்னது போல கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல கனிகள் இருக்கிற மார்க்கெட்ல போயிட்டு கசப்பா இருக்கிற ஒரு காயை நம்ம எடுப்போமா? அப்ப நல்ல ஆப்ஷன் இருக்கு. அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, நாங்கள் எல்லாம் உங்க கூட இருப்போம். நீங்க கூடலாம் இருக்க வேணாம், நான் உங்களை இப்படிதான் தண்டிப்பேன். தவறான முடிவு. பல நேரங்கள் இப்படி முடிவுகள் எடுத்து நம்ம தடுமாறி கொண்டு இருக்கிறோம். ரெகொபெயாம் அதோடைய இம்பேக்ட் என்ன தெரியுமாச்சு? உன் கையில் இருந்த ராஜபாரத்தையே நீ என்ன பண்ணிட்ட? உன்னுடைய கையில் ஆண்டவர் நிறைய காரியங்களை கொடுக்குறார், நிறைய விஷயங்களை கொடுக்குறார். நீ பொறுப்பெடுத்து நடத்த வேண்டிய நிறைய விஷயங்களை கொடுக்கும் பொழுது நீ எடுக்கிற தவறான முடிவுனால நம்ம அந்த காரியத்தை என்ன பண்ணிடுறோம்? முழுவதுமாய் விட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. இதற்கு என்ன காரணம்? ஏன் ரெகொபெயாமை ஆண்டவர் வெறுத்தார்? அதாவது ஏன் இப்படி வெறுக்கிற காரியங்களை ரெகொபெயாம் செய்கிறான் என்றால் அதற்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சாலமோன் குமாரனாகிய ரெகொபெயாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான். ரெகொபெயாம் ராஜாவாகிற பொழுது 41 வயதாய் இருந்தான். எத்தனை வயசு ரெகொபெயாம் ராஜாவாகிறப்போ? 41 வயசு. சாலமோன் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணா? 40 வருஷம். அப்ப சாலமோன் ராஜ்யபாரம் பண்றப்போ ரெகொபெயாமுக்கு என்ன வயசு? 1 வயசு. கரெக்ட். 41 வயதாக இருந்து இதெல்லாம் உங்க மைண்டில் அப்படியே ஒரு பிக்சர் மாதிரி ரெஜிஸ்டர் ஆகணும். இப்போ நான் சொல்றது போது சாலமோன் ராஜா வரப்போ ரெகொபெயாம் 1 வயசு குழந்தையா என்ன பண்ணியிருக்கிறோம்? கீழே இருந்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இவன் எத்தனை வருஷம் அரசாண்டான்? 17 வருஷம் அரசாண்டான். போன வாரம் மெசேஜ் கொடுத்த யெரொபெயாம் எத்தனை வருஷம் அரசாண்டான்? யெரொபெயாம் 22 வருஷம் அரசாண்டான். இந்த ரெகொபெயாம் 17 வருஷம் அரசாண்டான். அடுத்த லாஸ்ட் லைன் தான் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது. அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பெயர் நாமாள். பாருங்க, ஒருவேளை சாலமோன் அவனுடைய அப்பாவா இருந்திருக்கலாம், ஆனால் இவனுடைய அம்மா அம்மோன் புத்திரர். இந்த காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலமோனால பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது? வளர்க்க முடிஞ்சிருக்காது. சாலமோனுக்கு மொத்தம் 1000 கொண்டாட்டிகள், 700 300 என்னமோ கணக்கு, 1000 பேர் மொத்தம். பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்டையும் சாலமோன் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியாது. அப்போ அவனுடைய வளர்ப்பு யார் மூலயமா இருந்திருக்கும்? அவங்க அம்மா மூலயமா இருந்திருக்கும். அவங்க அம்மா எந்த ஊரை சார்ந்தவர்? அம்மோன் புத்திரர். அம்மோன் ஆண்டவர் வெறுக்கிற லோத்தின் சந்ததியிலிருந்து வந்த அம்மோன் புத்திரர்களுடைய கூட்டம் தான் இந்த நாமாள். ஹல்லேலூயா. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெகொபெயாமோட அப்பா ஒருவேளை சாலமோனா இருக்கலாம், ஆனால் அம்மா யார் அப்படின்னா நாமாள். அவள் அம்மோன் கூட்டத்தை சார்ந்தவர். ஹல்லேலூயா. ஆனாலும் அவங்க அம்மா அப்படி இருந்தாலும் இவன் ஒரு பக்கம் என்ன பண்ணியிருக்கணும்? சரியாக வேலை பார்த்துருக்கணும். ஆனால் இதற்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இவன் இந்த அம்மோன் புத்திரர்களுடைய அந்த காரியத்தை பார்க்கும்போது 22லேருந்து பார்த்தீங்கன்னா, யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, ஒரு பக்கம் அந்த பக்கம் யெரொபெயாம். இது சம காலகட்டத்தில் நடக்கிற விஷயம். சம காலகட்டங்களில் போன வாரம் எடுத்தது யெரொபெயாமுடைய ராஜ்யபாரத்தில் நடந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்கிற காரியம்.
இங்க அதே காலகட்டத்தில் யூதாவில் ரெகோபெயாம் காலகட்டத்தில் நடக்கிற காரியம், அவன் இந்த பக்கம் பெத்தேல்ல கண்ணுக்குட்டி, தானில் கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கான், செஞ்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவனுங்க யூதா ஜனங்க கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மேட்டின் மேலும். வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பக்கம் அவனுங்களும் இதே தான் என்ன பண்றாங்க, செய்துட்டு இருக்கானுங்க. உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் மேலும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் உண்டாக்கினான். அதுக்கப்புறம் பல அருவருப்புகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது அப்போ இவனுடைய ராஜ்யபாரத்தில் நடந்த முக்கியமான விஷயம். இப்போ நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, யாராவது சொல்றாங்கன்னா ரெகோபெயாமுடைய ஆட்சி காலத்தில் நடந்த மிக முக்கியமான விஷயம் என்ன? கோத்திரங்கள் ரெண்டாய் பிரிந்தது, இஸ்ரவேல் தேசம் ரெண்டாய் பிரிந்தது. இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு காரியம் நடந்தது என்ன அப்படின்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டா பிரிஞ்சது. அவ்வளோ நாள் மிகப்பெரிய நாடாக இருந்த இந்தியா 1947 என்ன ஆச்சு, ரெண்டா பிரிஞ்சுது. அப்போ அது போல ஒரு சரித்திர நிகழ்வு இவனுடைய ஆட்சி காலத்தில் தான் என்னாச்சு, நடந்துச்சு, ரெகோபெயாமுடைய ஆட்சி காலத்தில். ஸோ வேதத்தை நல்லா புரிந்து வைத்துக் கொள்ளணும். இதற்கப்புறம் இஸ்ரவேல் யூதாவும் ஒன்று சேரவே இல்லை, அங்கே பிரிஞ்சது தான். அப்போ இந்த யூத தேசமும் கர்த்தருடைய பார்வைக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறது, இஸ்ரவேல் தேசமும் கர்த்தருடைய பார்வைக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நடக்குது. 14:25 பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு சரித்திர நிகழ்வு. ரெகோபெயாம் ராஜ்யபாரம் பண்ணின 5ஆம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக், அவன் பேர் என்னது, சீஷாக். சீஷாக் வந்து இதுதான் இஸ்ரவேலுக்கு எதிராய் வந்த முதல் படையெடுப்பு. முதல் படையெடுப்பு யாருடைய காலத்தில் நடந்துச்சு, ரெகோபெயாம் காலத்தில் தான் நடந்துச்சு. ஹல்லேலூயா. இதற்கப்புறம் ஒவ்வொரு படையெடுப்பு வரும். ஒவ்வொரு ராஜாக்களுடைய காலத்தில் அசீரிய படையெடுப்பு இருக்கு, நேபுகாத்நேச்சர் பாபிலோனிய படையெடுப்பு வரும். ஆனால் முதலா படையெடுத்தது யாருடைய காலத்தில், எப்போ வந்து பிளவு ஏற்படுதோ அங்கே பிசாசுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டால் பிசாசு என்ன பண்ணுவான், சந்தோஷப்படும். அவன் படையெடுக்க என்ன பண்ணிடுவான், வந்துடுவான். சர்ச்சில் பிளவு ஏற்பட்டால் பிசாசுக்கு சந்தோஷம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிளவு ஏற்பட்டால் பிசாசுக்கு சந்தோஷம். அவனுக்கு எந்த இடத்துல பிளவு ஏற்பட்டாலும் சண்டை வந்தாலும் நீங்களா, பழமொழி என்னது, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்ட மாதிரி, நம்ம யார் சண்டை போட்டு பிளவுபட்டாலும் அவனுக்கு சந்தோஷம். நடுவில் நல்ல சேர் போட்டு உட்காந்து என்ன பண்ணுவான், அப்படி ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். வாங்க இங்கே சீஷாக் யார் தெரியுமா? இந்த சீஷாக் எரோபெயாம் எஸ்கேப் ஆகி எங்கே போனார் தெரியுமா? சாலமோன் கொல்ல வர்றப்போ எரோபெயாம் சீஷாக் கிட்ட தான் போனார். வசனம் சொல்லுது, அங்கே சீஷாக் கிட்ட போய் எரோபெயாம் ஏதோ சொல்லி வச்சிருக்கிறார். ஏன்னா எல்லா காரியமும் எரோபெயாமுக்கு தெரியும். சாலமோன் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? எரோபெயாம் என்னைக்கோ சொன்ன காரியம் சீஷாக் கிட்ட. சாலமோனு அவ்வளோ தங்கங்க, அவ்வளோ கோல்டு, எல்லாம் ஃபுல், இதுவும் கோல்டு, இது கோல்டு, அது கோல்டுன்னு இருப்பாரு. அப்போவே அவன் பிளான் போட்டிருப்பான். எகிப்து சீஷாக்கு என்ன பண்ணியிருப்பான், அப்போவே பிளானை போட்டிருப்பான். 5 வருஷம் கழித்து எக்ஸிக்யூட் பண்ணி மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டாங்க. இதுதான் லாஸ்ட் பாயிண்ட் தான் இன்னைக்கு செய்தி. என்ன செய்தினா, பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். சாலமோன் பண்ண எல்லா தங்கத்தாலான பொருளையும் எடுத்துட்டு போயிட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபெயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து
அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அரண்மனை சேவகர்கள் அவைகளை பிடித்து கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். தங்கம் வெண்கலமா மாறுது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சாலமோன் தங்கத்தால ஷீல்டு பண்ணான். இங்க தங்கம் என்னவா மாறுது? வெண்கலமா மாறுது. ஆண்டவர் உனக்கு கொடுத்தது தங்கம். நீ கோட்டை விட்டதுனால, நீ பிளவுபட்டதுனால, நீ தப்பான டிசிஷன் எடுத்ததுனால, நீ தப்பான முடிவுக்குள்ள போனதுனால, சேரக்கூடாத அவருடைய அட்வைஸை கேட்டதுனால உனக்குள்ள இருக்க தங்கத்தை நீயாவே என்னவா மாத்திக்கிட்ட? வெண்கலத்தா மாத்திட்டு மற்றவங்க முன்னாடி நீ தங்கம் வச்சிருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ரெகொபெயாமுடைய ஒரு உருவமைப்பு இதுதான். அவன் யார் அப்படின்னா, சாலமோன் தங்கத்தை விட்டு போனார், அவருடைய பேரை விட்டு போனார், அவருடைய கோத்திரத்தை விட்டு போனார், அவருடைய ராஜ பெருமையை விட்டுட்டு போனார். இவன் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான். கொடுத்த 12 கோத்திரத்தில் 10 தாரவாத்துனான். அதுக்கு பிறகு அது வரைக்கும் யூதர்கள்லாம் ஒழுங்காக தான் இருந்தாங்க. தாவீது காலத்துலேயும் சரி, சாலமோனுடைய காலத்துலையும் சரி. சாலமோன் ஒரு வேளை வழி விலகி போனாலும் யூதர்கள் வழி விலகி போகலை. ஆனால் யூதர்களையும் என்ன பண்ணிட்டான்? வழி விலக வச்சுட்டான். அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு கொடுத்த தங்கத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டான்? வெண்கலமாக. இது 4வது ஃபர்ஸ்ட் கேஸ். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஓமையில் 5 தாலந்து கொடுக்குறேன், 2 தாலந்து கொடுக்குறேன், 1 தாலந்து கொடுக்குறேன்னா, 5 தாலந்து கொடுத்தவன் என்ன பண்ணான்? டபுள் ஆக்கினான். 2 தாலந்து கொடுத்தவன் டபுள் ஆக்கினான். 1 தாலந்து கொடுத்தவன் என்ன பண்ணான்? பறிச்சு வச்சான். இவன் கொடுத்ததை என்ன பண்ணான்னா அதுக்கும் கீழே மாற்றி வச்சான். அவனாவது 1 தாலந்து அப்படியே என்ன பண்ணியிருந்தான்? இவங்கிட்ட கொடுத்ததும் போய் வெண்கலமாக்கி. நம்மக்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் நிறைய விஷயம். ஏன்னா அவர் நம்ம ராஜா. நம்ம அப்பா யாரு? ராஜா. நம்மக்கிட்ட தங்கத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. நம்மக்கிட்ட பல காரியத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். நாம் அதை எப்படி வச்சுருக்கிறோம்? சாத்தான் எடுத்துக்கொள்றதுக்கு வச்சுருக்கிறோமா? சீஷாக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வச்சுருக்கிறோமா? இல்லை தப்பான அட்வைஸ் கேட்டு நடத்தி அந்த காரியத்தெல்லாம், தங்கத்தை எல்லாம் வெண்கலமாக மாற்றி மற்றவங்களுக்கு முன்னாடி, ராஜாவுக்கு முன்னாடி நின்றுட்டு நான் வச்சுக்கிறேன், தங்கம் தான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு நாம் இருக்கிறோமா? எப்படி வாழணும்? எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கு? ரெகொபெயாம் போல இருக்குதா வாழ்க்கை? நமக்கு ஆண்டவர் கொடுக்குற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு காரியமும் பிள்ளைகள்ல இருந்து சொல்றான். பிள்ளைகள் உட்பட, நமக்கு கொடுக்குற பிள்ளைகள் உட்பட, நமக்கு கொடுக்குற ஊழியங்கள், நமக்கு கொடுக்குற ஆண்டவர் கொடுக்குற வாய்ப்புகள் எல்லாம் தங்கத்தை போல வாய்ப்பு. அந்த தங்கத்துக்கான மரியாதை என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்கணும். அந்த சேவகனுக்கு தெரியும் அது தங்கம் இல்லைன்னு சொல்லிட்டு. அவன் அதுக்கப்புறம் அந்த தங்கத்துக்கான மரியாதை அந்த சேவகம் கொடுப்பானா? அது தூக்கி என்ன பண்ணுவான்? பட சும்மா நடிப்புக்கு இந்த ஆள் உட்காந்து என்ன பண்ண சொல்கிறான்? வெண்கலத்தை பிடிச்சிக்க சொல்கிறான். காமெடி ஆகிட்டான் அவன். ரெகொபெயாம் அப்படி இருந்த ஒரு ராஜா கூட இருக்கிறவங்களாம் சிரிச்சிருப்பான். அவர் எகிப்துலேருந்து எல்லாத்தையும் கொள்ளைச்சிட்டு போயிட்டாங்க. ஊரை ஏமாத்துறதுக்கு தங்கத்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வெண்கலத்தை மாற்றி பண்ணிட்டு. பாருங்க, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் முன்னால் சிரிப்பாயிடக்கூடாது, ஏளனமாக பேச வச்சிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தங்கத்தை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். இதையெல்லாம் விட்டுட்டு வெண்கலத்தை வச்சுக்கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சுத்தக்கூடாது. பிசாசானவன் இந்த விதையை எடுத்து போடணும்னு தான் பார்ப்பான். இந்த வார்த்தைகளை உங்ககிட்டேருந்து எடுத்து அவனுக்கு வேறு வேலையே கிடையாது. அவன் திருடவும் கொல்லவும் தான். எங்கெங்கெல்லாம் வேதத்தில் திருடப்படுதோ இல்லை எல்லாம் படுதோ அதெல்லாம் பிசாசுடைய
காரியங்கள் தான். பாருங்க, அந்த சீஷாக்கு வரான், எல்லா தங்க பரிசைகளையும் எடுத்துகிட்டு போகிறான், வெண்கல பரிசைகளாக மாற்றி. இப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த ரெகொபெயாமை குறித்து. அவ்வளோதான், ரொம்ப ஷார்ட். இதற்கு பிறகு இவனுடைய குமாரன் ராஜாவாகிறான். பெரிய ஹிஸ்ட்ரி கிடையாது. ரெகொபெயாமை குறித்து பெரியதாக இல்லை, ஆனால் இஸ்ரவேலுடைய ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய காரியங்கள் இவனுடைய நாட்களில் தான் நடந்தது. 2 மிகப்பெரிய காரியம். ஒன்று, கோத்திரங்கள் பகுக்கப்பட்டது இவனுடைய காலகட்டத்தில். 2வது, முதல் படையெடுப்பு, ஃபர்ஸ்ட் இன்வேஷன் இவனுடைய காலகட்டத்தில். ஸோ ராஜாவுடைய மகன் தான். நமக்கும் அதே கிரைட்டீரியா தான், நாமளும் அதே கேட்டகரியில் தான் இருக்கோம். ராஜாவுடைய குமாரன், நான் ராஜா ஆகிட்டேன். ஆனால் அந்த தகுதி மாத்திரம் பத்தாது. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில் அந்த ராஜாங்கிற பொசிஷனை நீங்கள் காப்பாற்றணும். நீங்கள் அந்த ராஜாங்கிற பொசிஷனை நீங்கள் என்ன பண்ணணும்? வெறும் எங்கள் அப்பா ராஜாங்க, அதனால நான் ராஜாவாயிட்டேன் அப்படின்ட்டு ராஜாவானா அது ரொம்ப நாள் என்ன பண்ணாது, நிலைக்காது. இந்த ராஜாங்கிற பொசிஷன் நிற்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத முடிவுகள் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. தேவையில்லாத சத்துருக்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உள்ள அனுமதிக்கக்கூடாது. உங்களுடைய பொருட்களை திருடு போகாமல் நீங்கள் என்ன பண்ணணும், பாதுகாத்து கொள்ளணும். தங்கத்தை வெண்கலமாக மாற்றி நீங்கள் உலகத்தை ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. தங்கத்தை வெண்கலமாக மாற்றி ரொம்ப நாள் உலகத்தை ஏமாற்ற முடியாது. மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வெண்கலம் தன்னுடைய உருவத்தை என்ன பண்ணிடும், காட்டிடும். அது தங்கம் இல்லைங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சு. அப்படியே கண்களை கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா, போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. கிருபை இருக்கட்டும் அப்பா, உம்முடைய தயவு இருக்கட்டும். நீரை பொறுப்படுத்திக் கொள்வீராக, நீரை காத்துக் கொள்வீராக அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே ரெகொபெயாமை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. நீர் கொடுத்த ஆண்டவரே தாளத்துகளை நாங்கள் ஆண்டவரே அதை இன்னும் கீழே போகாதபடிக்கு, தங்கத்தை வெண்கலமாக்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்கிறாங்க ஆண்டவரே. நீர் எங்களை ராஜாவாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அதற்கு ஏற்றபடியாக நாங்கள் ஓட கிருபை விடுவீராக. உங்கள் கரமுடைய கிருபையுடைய தயவு இருக்கு. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பரட்சமான இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு பிறகு ரெகொபெயாமுடைய பையன் அபியாம் ராஜாவான. யெரொபெயாமுடைய பையன் பேர் என்ன தெரியுமா? அபியா. அவனுக்கு பேரும் குழப்பம் தான். அப்பாங்க பேர் தான் குழப்பம்னு பார்த்தா, அவனுக்கு பிறந்த பையன் பேர் அபியா, இவனுக்கு பிறந்த பையன் பேர் அபியாம். ஸோ அதை நம்ம வருகிற வாரங்களில் பார்ப்போம். வருகிற வாரங்களில் வர வாரம் ஜெஃப்ரி பேசுவார், 16ஆம் தேதி இருக்கல ஊரில். ஸோ அதற்கு பிறகு அடுத்த வாரத்தில் நாம் ராஜாக்களை தொடர்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. அதில் பேசுகிற சொல்கிறோம். இந்த சனிக்கிழமை நம்ம எங்கே போகிறோம்? ஸ்கிரிப்சர் யூனியன் போகிறோம், மறக்காதீங்க. ஸோ இப்பொழுது நம்ம சண்டே கிளாஸ்க்கான ஆயத்தங்களை செய்வோம். அப்படியே கண்களை கொடுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இறக்கங்களினால் உன்னை முடிச்சூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானம் ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord. போங்க, அம்மா கூட போங்க.